Hi friends, welcome back to our channel Papu's Craft. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to make a pattern paperங்கற மாதிரி வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே நான் வந்து 3 papers தான் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் தான். சின்ன பசங்க ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு just மார்க்கரும் கலர் பென்சில்ஸ் ஆர் crayons ஏதாவது இருந்தா போதும். ஏனா நம்ம பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணல. சின்ன பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த YouTube சேனல்ல மோஸ்ட்லி சின்ன பசங்க எப்படி பண்றதுங்கற மாதிரி தான் போடுறோம். ஏனா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே குட்டி பசங்கங்கறனால இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுவே வந்துட்டு சும்மா sketch வச்சு பண்ணிருக்கேன். சும்மா லைன்ஸ் மட்டும் போட்டா zigzag போட்டா அதுவே முடிஞ்சிரும். சிம்பிள் தான், ரொம்பவே சிம்பிள். பாத்தீங்கனாலே தெரியும், just வளைவா கோடு போட்டா போதும். இது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஹரிசாண்டலா வெர்டிகலா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சும்மா ஒரு சர்க்கிளா இருக்கிற மாதிரி, அப்புறம் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரைட் லைனா இருக்கிற மாதிரியும் மேக் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்ட்ரைட் லைனா எப்படி போட்டுருக்கேன்னா சும்மா வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு கேப் விட்டுட்டு கோட் போட்டு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதில் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. சும்மா இல்லைன்னா ஒரு லைன் விட்டு ஒரு லைன், இப்போ ப்ளூ கலர் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அந்த மாதிரி அடிச்சிங்கன்னாவும் பார்க்க நல்லாயிருக்கும். நான் மல்டிபிள் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பிங்க் கலர் க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரையான்ஸில் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடியும். அதுவே ஸ்கெட்சில் பண்ணால் இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் சின்ன பசங்கன்னா க்ரையான்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் நானும் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இந்த பேட்டர்ன் பேப்பர் மேக் பண்ணுறது மட்டும் எப்படின்னே தெரில. இதோட நெக்ஸ்ட் பார்ட்ஸ்லாம் வேணும்னா கேளுங்க, நான் கமெண்டில் கேளுங்க, நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர். இன்னும் எனக்கு வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை மாதிரி பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு 3 A4 ஷீட்ஸ் மட்டும் போதும் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் என்ன வேணால் போடலாம். லைக் இமோஜிஸ் வரையலாம், ஃப்ளவர்ஸ் வரையலாம், டாட்டட் வரையலாம், இந்த மாதிரி என்ன வேணால் வரையலாம். இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட்டு 3 ஐடியாஸ் தான் போட்டிருக்கேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் நெக்ஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர். இந்த ஆர்டர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் எல்லோ வரணும்னா எல்லோ வச்சுக்கலாம். அது வந்து பார்க்க நல்லா எலிகண்ட்டாக இருக்கும். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் எடுத்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். நான் வந்து எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் தான் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம பெயிண்டிங் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் கலர். இதோட உங்களுக்கு வேணும்னா முடிச்சுக்கலாம். அந்த சைடில் இருக்கிற சின்ன பேப்பர் வந்து நான் ஏன் விட்டுருக்கேன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன் பேப்பரில் பாதி பிரிண்ட் ஆகி வரும், பாதி பிரிண்ட் ஆகாமல் போகும். ஸோ நீங்கள் அதை ஒயிட்டாகவும் விடலாம், இல்லைனா நான் அடிச்சிருக்க மாதிரி கலரும் அடிச்சுட்டு விடலாம், இல்லைனா வேணான்னா கட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி கோட்டை விட்டு வெளியே போயிடும். அது கொஞ்சம் பார்க்க கிளம்ஸியாக தெரியும். ஸோ யூஸ் பண்ணுறது பெட்டர். நான் ஜஸ்ட்டு லைன்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து நடுவில் மார்க்கர் யூஸ் பண்ணியும் கலர் கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிள் பேட்டர்ன். நான் முதவே சொன்ன மாதிரி
இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே வெளியவே போயிடுச்சுனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா வெளியே போகிற மாதிரி தான் இந்த டிசைனே. நம்ம ஜாக்கி சேனல்லலாம் பார்த்துருப்போம்ல, அந்த கலர்ஸ் எப்போவுமே அந்த பிரிண்ட்டை விட்டு வெளியே தான் இருக்கும். அந்த மாதிரி மாடல் தான் இதுவும். நீங்கள் இது வேணால் கரெக்டாக அவுட்லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஏன் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுக்கலன்னா அதுதான் ரீசன். அது வெளியே போயிருக்கிற மாதிரி தெரியணும். அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். அதனால தான். இதுலேயுமே நான் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த அவுட்லைன் பென்சிலில் கொடுத்துருக்கிறது தெரியாது. அதனால தான் நான் வந்துட்டு க்ரையான்ஸே யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கும். இது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் 10 rupees க்ரையான்ஸோ இல்லை மார்க்கரோ இருந்தால் போதும். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது வேணும்னா நீங்கள் ஒரே கலர் கூட ஃபுல் ஷீட்டில் அடிக்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஃப்ரெண்ட் மல்டிபிள் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால தான். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணலாம். இதில் வந்து மோஸ்ட்லி நான் மொதல் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ண அதே கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும். அதனால தான். இதில் நிறைய இடத்துல வந்து சர்க்கிள்ஸ் நான் வந்து பெருசு சின்னமாகவும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக பெருசாகவோ இல்லை ஃபுல்லாக சின்னமாகவோ கூட போட்டு பார்க்கலாம். சேம் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் பிளாக் அந்த மாதிரி சர்க்கிளுக்கு ஒயிட்டு இல்லை பிளாக்கு அந்த மாதிரி கொடுத்து கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு சில இடத்துல சர்க்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து வெறும் க்ரையான்ஸை வச்சே சர்க்கிள் போட்டிருப்பேன் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால தான். முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நான் இனிமேல் vlogs மாதிரியும் போடலான் இருக்கேன். உங்கள் ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த 3 பேட்டர்ன் பேப்பருக்கும் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கிறதையும் கமெண்டில் 10 out of சொல்லிட்டு போயிருங்க. அந்த இடத்துலலாம் வந்து சர்க்கிள்ஸ் நான் போடாமல் விட்டேன். அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட 3rd பேட்டர்ன் பேப்பரும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய்.